வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு எத்தனை மாடு இருக்குதுங்க, எத்தனை உருப்படி இருக்குது, அதுக்கு தீவனம் என்னென்ன அறுக்கிறோமுங்க, எத்தனை போடுறோம், அதை பற்றி தாங்க ஒரு விலாக் மாதிரி பார்த்துடலாமுங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தீவனம் அறுக்கலான்ட்டு வந்துட்டோமுங்க. இது பார்த்திங்கன்னா பொழுதோட நேரம்ங்க. ஒரு 5:30 இருக்குங்க, 5:30க்கு மேலேயும் இருக்குது. பார்த்திங்கன்னா மசால் பயிர் அறுக்க வந்துருக்குறோமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தட்டு இருக்குது, அது கொஞ்சம் அறுக்கணுங்க. மழை வேறு நம்பிட்டு நிற்கிதுங்க. தீனா பொழுதோட மழை வந்துடுதுங்க. வந்தால் ஒரே முட்டாங்க, இல்லைன்னா ஒரே அடியாக வாரதில்லை. ஏதோ வாரம் இருக்க ஒரு மழை 2 மழை வேஞ்சிட்டு இருந்தால் நல்லா இருக்குங்க. தண்ணி கேட்டுக்கு சிரமம் இருக்காது. அதுவும் அப்படித்தாங்க. அந்த மோட்டருக்கு சுவிட்சு போட்டால் தண்ணி ஊற்றுற அப்படி சுவிட்சு போட்டால் மழை வர மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா ஏதோ தண்ணி கேட்டுக்குனாலும் சிரமம் இல்லாத இருக்குங்க. அதெல்லாம் நடக்கிற காரியத்தை பேசு அப்படிம்பீங்க. சரிங்க, நடக்காது, நீ என்ன பண்ணுறதுங்க, சும்மானாலும் பேசிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா மாட்டுக்கு மசால் பயிர் அறுத்துக்கிறோமுங்க. மசால் பயிர்னு என்னென்னு கேட்பீங்க. நம்ம பக்கமெல்லாம் மசால் பயிர்னு இந்த சூப்பர் நேப்பியர் இருக்குதுங்க, அதை தாங்க மசால் பயிரும்பாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலிங்க. உங்களுக்கு நம்ம பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க. நம்மளுக்கும் தெரியல. மசால் பயிர் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள். சரிங்களா? நாமும் தெரிஞ்சுக்கலாமுங்க. சரி, மழை வருது, மழை வரப்போகுதுங்க. அது வந்துட்டுருக்குதுங்க, அந்த பக்கம்லாம் வந்துட்டுருக்குது. சரி, வரக்குள்ளே தீனெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லி போட்டுத்தாங்க படப்படப்பான்னு அறுத்துட்டுக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நம்மளது 2 இளங்கறவை இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வத்தக்கறவை இருக்குதுங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்து கிடாரி, ஒரு வருஷத்து கிடாரி 2 இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 இளங்கன்று இருக்குதுங்க. இதுக்கு தாங்க தீன் கொண்டு சேர்த்தணுங்க. இதெல்லாம் கொண்டு சேர்த்துறதுக்குள்ள ஒரு வழி செமந்து ஒரு வழி ஆகி போகுங்க. பார்த்திங்கன்னா நம்ம தூக்குற அளவுக்குங்க. மசால் பயிர் பார்த்திங்கன்னா ஒரு செம தூக்குற அளவுக்குங்க. அது மாதிரி 4 செம தூக்கணுங்க ஒரு நாளைக்கு தீவனத்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தட்டுங்க ஒரு 30 தட்டுங்க. ஒரு 2 கத்தைங்க. ஒரு கத்தைக்கு பார்த்திங்கன்னா 30 தட்டுங்க. இன்னொரு கத்தைக்கு 30 தட்டுங்க. அது ஒரு நாளைக்குங்க. சாயந்தரம் ஒரு கத்தை, காலையில் ஒரு கத்தைங்க. இந்த 2ம் வெட்டி போட்டுறதுங்க. இது பார்த்திங்கன்னா 2 கத்தை ஆகிக்குதுங்களா. அது ஒரு 4 செமைங்க. 6 செமதின்னு கொண்டு வைக்கணுங்க. அப்போ தான் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தீவனத்துக்கு சரியாக போகுங்க. இது போக பார்த்திங்கன்னா வைக்கி புல்லும் போட்டுக்குங்க. வேறு சோளத்தட்டுக்கு இருந்தால் அதுவும் போட்டுக்கலாங்க. இப்படித்தாங்க நாங்கள் தீவனம் மேலாண்மை பண்ணுறோமுங்க. நீங்கள் கேட்பீங்க, அவனவனுக்கு மனுஷனுக்கே மக்காச்சோளம் கருக்கானா திங்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் மாட்டுக்கு போட்டுக்கிறீன்னு. இதெல்லாம் போட்டால் தானுங்க ஏதோ கொஞ்சம் ஒரு வடிவால் 2 வடிவால் சேர்ந்து கறக்குதுங்க. இல்லைன்னா வற்றி போகுதுங்க பால். தீவனமெல்லாம் நல்லா பொல்லிங்க வைங்க, அதுவும் வற்றி போகுதுங்க. அப்புறம் நீங்கள் போசி வச்சா நம்பாதுங்க. இப்போ பால் சொசைட்டிக்கு போனால் அது எதை கொண்டிங்க ஊற்றுறது. இந்த மாதிரி தீன் போட்டு கரெக்டாக வச்சுருக்கணுங்க. மசால் பயிர் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க புதுசாக போட்டிருக்குறோம். பழைய கட்டை பார்த்திங்கன்னா அது ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதை பாருங்கள், அந்த பக்கம் அல்லையில் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் வளர்ந்துருக்குதுங்க. அதை கட்டி மேய்ச்சி போட்டு அடுத்தது புதுசாக ஏதோ ஒன்று போடணுங்க. மசால் பயிர் இப்போ கொஞ்சம் போட்டிருக்குதுங்க, இன்னும் சேர்த்து போடணும். மசால் பயிர் எப்படி போடுறேன்னு சொல்லி போட்டு இன்னொரு வீடியோவில் போடுறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்மளது பார்த்திங்கன்னா மசால் பயிரால் ஜம்முன்னு வந்துருக்குதுங்க. நல்லா கரும்பு தட்டாட்டு இருக்குதுங்க. இன்னொரு வாரம் மட்டும் அறுத்தோம்னா கரும்பு கூட்டிகிட்டு வந்தால் வெட்டணுங்க. அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தட்டு எப்படி போடுறோமுங்க, ஒரே முட்டா போடலிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு போடுறதுங்க. ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் ஒரு அரை சரகு போடுறதுங்க. அப்புறம் இன்னொரு வாரம் கழித்து அரை சரகுங்க. நம்ம வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா எப்பவுமே இருக்குங்க. சரிங்களா? தீவனத்துக்கு பிரச்சனை வராதுங்க. இது மக்காச்சோளத்தட்டெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அடர் தீவனத்தெல்லாம் குறைச்சிக்கலாங்க. அது மாதிரி தாங்க பண்ணணும். இது மாதிரி பிளான் பண்ணிட்டிங்கன்னா தீவனத்துக்கும் பிரச்சனை இருக்காதுங்க. அப்புறம் தீன் போடுறீங்கன்னா எங்கே தீவனம் நடவு போடுறீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எவ்வளோ சௌகரியமாக கிட்ட இருக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது டெல்லியிலேருந்து கீழே நம்ம ஊருக்கு வர அப்படி இருக்குதுங்க. அவ்வளோ தூரம் நடக்கணுங்க. இந்த 4 சமைக்கு வேண்டி வண்டி வச்சும் எடுத்துகிட்டு வர முடியாது, 2ஆம் காட்டியாக இருக்குதுங்க. அதனால் நீ என்னடா பண்ணுறது, நடந்து சமந்தாங்க தூக்கிட்டு வரணும். அப்படியே தூக்கிட்டு வர்றது தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், மழை வந்தாச்சு. ஒரு செம கொண்டு போட்டு வந்தேங்க. பார்த்திங்கன்னா 2ஆவது செம கொண்டு போடும்போது மழை வந்துருச்சுங்க. அங்கே பாருங்க படப்படப்பான்னு வண்ணாரி மூளையெல்லாம் தூருதுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரி மோட்டர் ஓடிட்டு இருந்ததுங்க. அதை போய் நிறுத்திடலான்னு சொல்லி போட்டு போகிறோமுங்க. அது தேங்காய் எங்கே உளுந்துன்னு டப்புன்னு விழுந்து டொப்புன்னு போக வேண்டியதாங்க. சரி, அதெல்லாம் பார்த்து ஆகாது. அப்புறம் மோட்ரு கீட்ரு ஏதாவது இடி இறங்கி போச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லி போட்டு மோட்ரு ஆஃப் பண்ண போகிறேங்க. அது ஊர்பட்ட பதவலுங்க, எல்லாம் சுற்றி செடிங்க. ஏதாவது போனால் கூட தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாது, அப்படி இருக்குதுங்க. சரி, டப்புன்னு போய் மோட்ரு ஆஃப் பண்ணி போட்டுங்க.
சரி வந்த கட்டையெல்லாம் பிடுங்கி வச்சிட்டோம்னா இடி இறங்கினாலும் ஒன்றும் ஆகாது நம்ம மோட்டருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கட்டையெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு ஓடுறா சாமி ஓடுன்னு சொல்லி போட்டு ஓடுறோமுங்க. என்னங்க பண்ணுறது, அப்புறம் மழை வந்துட்டு தீன் கொண்டு சேர்த்த முடியாதுங்க. இத்தனை ஓடியே அங்கே ஒன்றும் பண்ண முடியலைங்க. மக்காச்சோளத்தட்டு ஒரு செம கொண்டு போனேங்க. மசால் பயிர் இப்போ ஒரு நடை கொண்டு போகிறேங்க. இது 2 நடை தாங்க கொண்டு போக முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொண்டு போய் சேர்த்துலேயே மழை வந்துடுச்சுங்க. நீ அடுத்தது நாளைக்கு தாங்க எடுக்கணும். சரி ஏதோ கொண்டு போனது வரைக்கும் மிச்சம்னு சொல்லி போட்டு கொண்டு போட்டுறோமுங்க. இதை வச்சு சமாளிக்க வேண்டியதாங்க இன்றைக்கி. அப்புறம் ஏதோ வைக்கப்பில்லை இது போட்டு சமாளிச்சிட்டோம்னா அப்புறம் காலையில் போய் எடுத்துகிட்டு வந்து வெட்டி போட்டுக்கலாங்க. கொண்டு வந்த சேமையை வெட்டுறக்கூட நறுக்கி போடுறக்கூட நேரம் இல்லைங்க. அதுக்குள்ளே மழை வந்தாச்சுங்க. சரி அப்புறம் நறுக்கலான்னு சொல்லி போட்டு மழையில் நனையிருக்குல அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே மிஷினை போட்டுவிட்டு உள்ளே விட்டோம்னா அது நறுக்கி போடுதுங்க. இப்படி இப்போ நறுக்காமல் போட்டோம்னா அப்படியே எல்லாம் பழுக்குச்சியாட்ட அப்படியே வச்சிருதுங்க. அப்போ நாம் எடுத்து அக்கட்டை தான் போடணும். அது அக்கட்டை போடுறதுக்கு எதுக்குங்க கொண்டு வந்து இங்கே போடாட்டி. அப்புறம் இது மாதிரி எதாவது நறுக்கணும்னா தாங்க ஏதாவது தீவனம் வேஸ்ட் ஆகாதுங்க. பார்த்திங்கன்னா அந்த போசி இருக்குது இல்லைங்க, அந்த போசியில் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து 3 ஓசிங்க. பெரிய மாட்டுக்கெல்லாம் 3 ஓசிங்க. கண்ணுக்குட்டிக்கு தகுந்த மாதிரிங்க 2 ஓசிக்கு சின்னதாக இருந்தால் 1 ஓசிங்க. அதாங்க கணக்கு. பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 3 ஓசி போட்டோம்னா நான் சாயந்தரம் ஒரு 3 ஓசிங்க. அப்புறம் இது இடையில பார்த்திங்கன்னா 2 டைம் வைக்கப்புல்லு போடுவேங்க. இதுதாங்க எங்கள் தீவன மேலாண்மை. பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா. மழை நின்று அப்புறம் தாங்க நறுக்கி போட்டு அது இருட்டே கட்டிடுச்சிங்க. அதனால தாங்க இருட்டுக்குள்ளேயே சரி ஏதோ நம்ம பண்ணுறத வீடியோ எடுத்து போட்டுறோன்னு சொல்லி போட்டு எடுத்து போட்டோமுங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. சரிங்களா. நம்மளும் ஒரு குஷியாக இன்னும் கொஞ்சம் வீடியோ போடலாமுங்க. இத்தனை வேலையிலையும் வீடியோ போடுறேங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குங்க. சரிங்களா. பூஸ்ட் கொடுத்தா அப்படி இருக்குங்க. சரிங்க, நன்றிங்க.